அதுல இருந்து ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். செயல் செய்யாம இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குது. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு. அது நன்மையோ, இல்ல தீமையோ உ உண்டாகுது. இப்ப அதுதான் செயல் விளைவு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு செயல் அப்படின்னு செய்யும்போது, அதுக்கு விளைவு நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இப்ப அது என்ன ஆகுதுன்னா பதிவாகுது. இப்ப செயல் செய்யும்போது பதிவாகுது. அந்த பதிவு அதுக்கு தகுந்த விளைவு வருது. விளைவு அது இன்பமோ, துன்பமோ வருது. அதுவும் பதிவாகுது. அதுக்கு பிறகு செயல். அப்புறம் விளைவு. இப்படி என்ன ஆகுதுன்னா, தொடர்ச்சியா அந்த பதிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப மனிதன் வந்து இது என்ன பண்றாங்க? அப்ப இப்ப இந்த நெறைய கஷ்டங்கள அனுபவிக்கும்போது, மனுஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள்ட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப ஏன் இறைவா எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ துன்பங்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட முறையிடுறாங்களாம். அப்ப எதுக்காக எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? இவ்வளவு சிரமங்கள் இருக்குதே! அப்படின்ட்டு ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இறைவன திட்டுறாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? உனக்கு கண் இல்லையா? காது இல்லையா? ஏன் இப்படி கேட்க மாட்ற? அப்படின்னு சொல்லி ஆனா இந்த இடத்துல யாரு செயல் செஞ்சா அதுக்கு என்ன விலை வந்துருதுன்றத புரிஞ்சுக்கல. அப்ப என்ன பண்றாங்க? கடவுள வந்து திட்டுறாங்க. அடுத்து இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, செயல் செஞ்சுட்டு அ அதுக்கு விளைவு நல்ல விளைவா வரணும். அப்ப அதுக்கு இறைவன்ட்ட டீலிங் பேசுறாங்க. இந்த மாரி நான் வந்து எனக்கு வந்து நான் எல்லாம் செய்வேன். ஆனா, விளைவு எனக்கு எல்லாம் நல்ல விளைவா வரணும். நன்மையே எனக்கு கிடைக்கணும். அப்படின்னு என்ன சொல்றாங்க, எனக்கு நீ எனக்கு நல்லது இத செஞ்சு குடுத்துட்டேன்னா, உனக்கு 2 சூடம் பொருத்துறேன், தேங்காய் உடைக்கிறேன், அந்த காணிக்க போடுறேன், இந்த காணிக்க போடுறேன். இப்படின்னு சொல்லி ம இறைவன்ட்ட என்ன பண்றாங்க, டீலிங் பேசுறாங்க. இப்ப இந்த மாரி எல்லாம் கூட இருக்குது. சில மக்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, இறைவன்ட்ட இறைவா இந்த உயிர் உய்வதற்கு அதாவது இந்த இந்த உயிர் உய்வதற்கு உதவத் தொடங்குங்க. அதே நேரத்துல இந்த வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்? அதுக்கு ஒரு நல்ல வழிய குடுங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. இப்ப இந்த வேண்டுதலுக்கு அ பிறந்தவர்கள் தான் மகான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இறைவனே இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்தந்த காலகட்டத்துல இறைவனே மகான்களாக பிறவி எடுக்குறாங்க. அதாவது அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அதர்மத்த மாத்தி அமைக்கிறதுக்கு, தர்மத்த நிலைநிறுத்துவதற்கு இறைவன் ஒவ்வொரு யுகத்திலயும் மகான்களாக வந்து பிறக்குறாங்க அப்படின்னு சொல்லு. கீதையில கூட அதான் சொல்லுது. அதர்மம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குதோ, அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்த ஒவ்வொரு யுகத்திலும் வருவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றதாக அந்த பகவத்கீதையில இருக்குது. இப்ப சரி, இப்ப அதே நேரத்துல அதே விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு மகான்கள் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத்தன மகான்கள் வர்றாங்க, இத்தன பேருமே இருந்திருக்காங்க. ஆனா ஏன் மக்கள்ட்ட வந்து பிரச்சனைகள், துன்பங்கள், சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மாறவே இல்லையே! அப்ப இவ்வளவு பேரும் மகான்கள் என்ன தப்பு தப்பா போதிச்சிருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா, மகான்கள் வந்து எப்பயுமே எல்லா மக்களும் நல்வழிப்படுத்துவதற்காக நல்லத தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. மக்கள மக்கள் அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு வழிய ஏற்படுத்தி தான் குடுத்துருக்காங்க. ஆனா, என்ன அதுல அந்த இடத்துல தடையா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொழி முதல்ல தடையா இருந்திருக்குது. அதே நேரத்துல அதுக்கு சரியான உதாரணம் சொல்ல முடியாம இருந்திருக்குது. மக்களுக்கு அந்த அத புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அறிவு வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கு. அப்ப அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப அத நல்லா சரியா புரிஞ்சுக்கிறதுனால, அவங்கள அத மாத்திக்க முடியல. அப்ப அவங்களுடைய செயலுக்கு இதுதான் விளைவு அப்படின்றது, அப்ப இந்த துன்பத்துக்கு காரணம் நம்ம தான். அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்." அப்படின்லாம் நெறைய சொல்லியிருக்காங்க. நெறைய சொல்லி வச்சிருக்கேன். எல்லாமே இந்த செயல் விளைவு தத்துவம் தான். அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி அந்த மக்களோட அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த மாரி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இன்னும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொர்க்கம், நரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது சொர்க்கம் அப்படின்னும்போது, ஆ நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது கிடைக்கும். நல்ல விளைவு வரும்.
அப்ப நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ. சொர்க்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நிறைய உனக்கு வேண்டுவதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அவ்வளவு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை ஆசை காட்டியும், அதே நேரத்துல நீ கெட்டது செஞ்சா, தீமை செஞ்சா உனக்கு தண்டனை கிடைக்கும். அது அப்ப நீ நரகத்துக்கு போவ. பாவம் செய்வ. பாவம் அது நரகத்துக்கு நீ போவ. நரகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க நிறைய அரக்கர்கள் வந்து உன்னை சித்திரவதை பண்ணுவாங்க. எண்ணெயில போட்டு பொரிப்பாங்க. இந்த மாதிரிலாம் கூட கதை முந்தி காலத்துல வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் பயமுறுத்தி, அப்ப ஆசை ஊட்டியும், ஒரு பக்கம் அச்சம் ஊட்டியும் வந்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக மகான்கள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அப்படியாவது வந்து மனித குலம் வந்து திருந்துவாங்க. அவங்களுடைய செயல்களை திருத்திக்குவாங்க அப்படின்ட்டு நிறைய வந்து இந்த மாதிரிலாம் கதைகள் சொல்லி நிறைய கதைகள் வழியாக மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்ப அதை கேட்டாவது மக்கள் திருந்துவாங்க அப்படின்னு. இப்ப அந்த காலகட்டத்துல இதெல்லாம் வந்து சரியா இருந்திருக்கு. எல்லாம் நம்பி சில பேரு ஐயோ நம்ம நல்லது செய்யணும், அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பயந்து அஞ்சு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வர காலகட்டத்துல அறிவு வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டமா இருக்கனால, ஏன்னா சயின்ஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல இதெல்லாம் சொல்லும்போது எடுபடல. யாருக்கும் பயம் இல்ல. சொர்க்கமா, நரகமா? வா பாப்போம், பாத்துப்போம். அது எங்க இருக்குன்னு காமி, நீ போய் பாத்தியா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, அப்ப அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்ப எப்படி புரிய வைக்கிறது? அப்ப அவங்களுக்கு அறிவுபூர்வமான விளக்கம் கிடைக்கணும். அப்பனாதான் முழுமையா அத ஒத்துக்குவாங்க, ஏத்துக்குவாங்க. அப்பதான் அந்த இடத்துல பயபக்தியோட அந்த செயல்கள திருத்தி அமைச்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் மகரிஷி வந்து இந்த செயல் விளைவு தத்துவத்த வந்து குடுத்திருக்காங்க நம்மளுக்கு. பூர்வமான விளக்கமாக நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. எந்த செயல் செஞ்சாலும் விளைவு அப்படின்றது நிச்சயம். அது இறைநீதி அப்படின்னு இருக்கிறாரு. விளைவு இறைநீதி. செயல் செய்வது நம்ம. ஆனா விளைவு உன் கையில கிடையாது. அது இறைவன் தான். இறைநீதி தான். அதுதான் இறைநீதி. நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அதுக்குரிய விளைவு இறைவனுடையதான். நல்ல விளைவு வரணும்னா நல்ல செயல் செய்யணும். அதே மாதிரி தீய விளைவு வரணும்னா தீய செயல் செய்யணும். அப்ப எல்லாரும் எப்படி வேணும்னு ஆசைப்படுறாங்க, எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, எல்லாருமே சந்தோஷமா வாழணும், இன்பமாக வாழணும், வாழ்க்கையில அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புறோம். அப்ப ஆனா விரும்புறோம். ஆனா அதுக்குரிய செயல்கள் செய்யறோமா அப்படின்னா செய்யறது இல்ல. அப்ப அந்த இடத்துல சரியான விளக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைச்சது அப்படின்னா அவங்களோட செயல்களை மாத்திக்க முடியும். அதாவது மனிதன் வந்து அந்த அவனுடைய செயலை இயற்கை நியதிய அறியாமல் அலட்சியம் செஞ்சுக்கிறதுனால உணர்ச்சி வயப்பட்டு அவன் ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் போது அதுக்கு உண்டான விளைவுகள் தான் துன்பமாக வருது அப்படின்றத தெரிஞ்சு துன்பங்கள், பொருள் இழப்பு, ஏழ்மை, நோய்கள், உயிரிழப்பு, அகால மரணம் இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே விளைவு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவமாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப செயல் செய்யும் போது விளைவு வருது. அப்ப அந்த செயல் இப்படி எல்லாமே என்ன ஆகுது? பதிவாகுது. இது வந்து ஒரு சங்கிலி தொடர் போல இருக்குது. செயல், அதுக்கு விளைவு. அப்ப அந்த விளைவுல இன்பமோ துன்பமோ வருது. அப்ப அதுவும் பதிவாகுது. அப்ப அதுக்கு ஒரு செயல் செய்யறான். அப்ப அது பதிவு. இப்படி மீண்டும் 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 ஒரு சங்கிலி தொடர் போல நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்ப இப்பதான் செயல் விளைவு அப்படின்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. சரி, இப்ப முதல் மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கும் போது மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைநிலை பிளஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு மனிதன் அப்படின்றாங்க. மனிதன் மைனஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு இறைநிலை. இறைநிலையில இருந்து தான் வந்தவன் மனிதன் இல்லையா? இப்ப அந்த களங்கங்கள் முதல் களங்கங்கள் எங்க ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, முதல் உயிரினமான முதல் தாவரம் அப்படின்னு முதலாவதான உயிரினம் தாவரம்னு சொல்றாங்க. இந்த தாவரத்துல வந்து எந்த பதிவுகளும் இல்ல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா ஏதோ அந்த பூவையோ காயவோ பறிக்கும் போது அதுல அந்த காந்த அதிர்வலைகள் என்ன ஆகுது அப்படின்னா அதுல அந்த விதைக்கு போறது இல்ல. அது என்ன ஆயிடுதுன்னா அந்த அதிர்வலைகள் வேர்கள் மூலியமாக எர்த்தாயிடுது. அப்ப அங்க பதிவுகள் ஏற்படுறது இல்ல. அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா 2வது
புழுவினங்களாக வரும்போதுதான், அதாவது அந்த விதைகள் என்ன ஆகுது, காந்த திணிவு ஏற்பட்டு அதுல இருந்து ஒரு உயிர் வந்து வரும்போது அதுதான் வந்து இரண்டாவதாக புழுவாக வருது. அப்ப அந்த புழு என்ன ஆகுது, அதுக்கு வாய் வருது. இரண்டாவது புலனாக வாய் உருவாகுது. அப்ப அந்த வாய் வரும்போது என்ன ஆகுது, அதுக்கு உணவை தேடும் போது அடுத்த அதே இன்னொரு புழுவையும் சாப்பிடுறது. அது எதுன்னு தெரியாம சாப்பிடும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப அந்த உயிரை சாப்பிடும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஐயோ எனக்கு கண் இருந்தது அப்படின்னா நான் அடுத்த உயிரை சாப்பிட்டிருக்க மாட்டோமே. அப்ப அந்த ஒரு அப்ப அறிவு அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப அடுத்த நிலைக்கு இதாகும்போது என்ன ஆகுது, அடுத்த 3வது உயிரான பூச்சி வர ஆரம்பிக்குது. 4வது உயிர், அப்புறம் 5வது உயிரினங்களாக விலங்கினங்களாக வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த 2வது உயிரினங்களான புழுவிலிருந்து நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, களங்கங்கள் ஆகுது. அதுதான் பாவப்பதிவுகளாக அங்க இருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது எல்லாமே, அதாவது எல்லாமே எங்க பதிவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கருமையத்துல தான் நமக்கு பதிவாகுது. இப்ப இதுக்கு இப்ப இது எல்லாமே மனிதன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 6வது அறிவாக மனிதன் வந்துட்ட பிறகு, இந்த 5வது விலங்கினங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் எல்லாமே மனிதனுக்குள்ளார வந்துருது. அப்ப அத்தனை பண்புகள், விலங்கின பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வதைத்தல், கொலை செய்தல், பிறர் வளம் பறித்தல், இது எல்லாமே விலங்கின பண்புகள். இது எல்லாமே எப்படி வந்துருதுன்னா மனிதனுக்குள்ளார வந்துருது. இந்த விலங்கின பதிவுகள்ல இருந்து இத மனிதன் மாற்றி அமைத்துக் கொள்வதற்காகத்தான் அதுல ஒரு திருத்தம் வேணும். ஏன்னா மனிதன்கிட்ட இருந்து இந்த விலங்கின பதிவுகள் எல்லாமே இருக்கு. விலங்கினங்கள்ல இருந்து வந்ததுனால எல்லா பதிவுகளும் அவனுக்குள்ளார இருக்கனால அதை மாத்தி அமைச்சுக்கணும். இப்ப அதுக்காக தான் இந்த மாத்தி அமைச்சுக்கிறதுக்காகத்தான், அதாவது செயல்ல திருத்தம், செயல்ல ஒழுக்கம், அதுக்காகத்தான் வந்து மனிதன் வந்து வந்திருக்கிறான். அப்ப அந்த செயலை திருத்திக்கிறதுக்காக திருத்தும் போது என்ன எப்படி இருக்கணும்னா அது ஒழுக்கமாக இருக்கணும். அந்த திருத்தம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. அப்ப இந்த 2க்காகத்தான் மனிதன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துலதான் செயல்விளைவு தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும். அப்ப செயலுக்கு தக்க விளைவை தெரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கையை நடத்துறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நூல் அருந்த பட்டம் போல இருக்குதுன்றாரு மகிழ்ச்சி. அதுக்கு திசை தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, நோக்கம் தெரியாது. அது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கை வந்து திசை தெரியாமல் தடமாறி தடுமாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காகத்தான் இந்த செயல் விளைவு தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. சரி, இப்ப நம்ம இதை இன்னும் ஆழமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செயல் அப்படின்னும் போது மகரிஷி இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீவகாந்த செலவை தூண்டக்கூடிய ஒரு முயற்சியே செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஜீவகாந்த செலவை தூண்டக்கூடிய ஒரு முயற்சி தான் செயல். அது உடல் சார்ந்த முயற்சியோ இல்ல மனம் சார்ந்த முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு செயல் செய்யறோம். ஒரு செயல். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி பதிவு அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி அப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கோங்க. நான் ஒண்ணு சொல்ல சொல்ல அத வந்து அப்படியேவும் அகக்காட்சியாக பார்த்து இது பண்ணுங்க. இப்ப ஒரு மாங்காய வந்து மாங்காய் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. ஒரு நல்ல மாங்காய், புளிப்பான மாங்காய் இருக்கு. அத என்ன பண்றீங்க? எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதுல நல்லா உப்பு போட்டு நல்லா குலுக்கி, அதுல நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா குலுக்குறீங்க. குலுக்கிட்டு அத ஒரு பீஸ் எடுத்து அப்படியே கடிங்க. எப்படி இருக்குது? இப்ப என்ன நடக்குது? இப்ப கண்ண திறந்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வந்து நீங்க மாங்காய் சாப்பிட்டீங்களா? இல்ல. ஆனா, இப்ப சொல்லும்போது என்ன நடக்குது அங்க அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம நாக்குல என்ன ஆகுது? உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. அப்ப காந்தத்துல ஒரு எழுச்சி. இது உடல் சார்ந்த முயற்சியோ, இல்ல மனம் சார்ந்த முயற்சி. இங்க ஒரு சிந்தனை பண்றீங்க. அப்ப இது என்ன? இது எல்லாமே காந்தத்த செலவு செஞ்சு தான் நம்ம வந்து இத அனுபவிக்கிறோம். இது எல்லாமே காந்தம் தான். காந்தத்துல தான் எல்லாமே பதிவாகுது. இந்த காந்தம் தான் எழுச்சி பெறுது. எழுச்சி பெற்று தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது. அனுபவம் தான் அனுபவமாக மாறுது. இந்த ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐம்புலன்கள் வழியாகத்தான் வெளியேறுது.
அப்படி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னாதான் காந்தம்னா என்ன, இது எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜீவகாந்தம்னும் போது ஐம்புலன்கள் வழியாக நம்மளுக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கு. அந்தந்த புலன்கள் வழியாக வெளியேறும் போது எப்படி வருது அப்படின்னா, அந்த காந்தம் தன்மாற்றம் அடைந்து அழுத்தமாக, ஒளியாக, சுவை, மனமாக வெளியேறுது. அந்தந்த புலன்களுக்கு தகுந்த மாதிரி அதை வெளியேறுது. அந்த எந்த அளவு அந்த செலவாகுதோ, எதன் வழியாக செலவாகுதோ, அதை அனுபவிக்கும் போது அதை நம்ம நம்ம அதை என்ன பண்றோம்னா, அதை அனுபவம்னு சொல்றோம். அது செலவு, அதுதான் என்ஜாய்மெண்ட், அதுதான் சொல்றோம். அது நமக்குள்ளர பதிவாகும் போது என்ன ஆகுதுன்னா அனுபவமாக மாறுது. இப்ப இது எல்லாமே எங்க பதியுதுன்னா காந்தத்துலதான் பதியுது. செயல், அனுபவம் எல்லாமே காந்தத்துலதான் பதியுது. இந்த அனுபவம் அப்படின்றது அதுதான் ஜீவகாந்தத்தோட நிரந்தரமான பதிவு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப பதிவு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். காந்தத்துலதான் நமக்கு பதிவாகுது அப்படின்னு சொல்லி. இப்ப காந்தத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சுத்தவெளி இருக்குது. சுத்தவெளி சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாக இருக்குது. அப்ப சூழ்ந்து அழுத்தும் போது அங்க என்ன ஆகுது, அது நொறுங்கி தன்னையும் இறுக்கிக்கிட்டு சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க நொறுங்கி இறை துகள்களாக மாறுது. அப்ப அது சுத்தும் போது என்ன ஆகுது, அது ஒரு விளக்கும் ஆற்றலோட ஏற்படும் போது அங்கு காந்தம் ஏற்படுது. இந்த காந்தத்தை என்ன சொல்லலாம், இறைநிலை அப்படின்னு சொல்லலாமா? இப்ப இந்த இறை துகள் தான் என்ன ஆகுது, சுத்தும் போது விண்களாக மாறுது. அந்த விண்ண நமக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா உயிராக இருக்குது. இப்ப அங்க நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, விண்ல நடக்கும்போது அது வான்காந்தம் சொல்றோம். நம்ம ஜீவனுக்குள்ளார இருக்கும்போது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதே பதிவுதான் நமக்குள்ளரையும் பதிவாகுது. இப்ப நமக்குள்ளார எங்க பதிவாகுது அப்படின்னா கருமையத்துல, காந்தத்துல பதிவாகுதுன்னு சொல்றோம். இந்த காந்தம் திணிவாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கருமையம் சொல்றோம். உயிர் துகள் திணிவாக இருக்கக்கூடிய இடம் கருமையம் சொல்றோம். இந்த கருமையம் அப்படின்றது என்ன சொல்றாங்க மகரிஷி, தெய்வீக பெட்டகம் சொல்றாங்க, தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப புரியுதா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எங்க பதியுது, இந்த கருமையத்துக்குள்ளதான் பதியுது. அப்ப எல்லா பதிவுகளும் அங்க பதியும் போது அங்கதான் அதுதான் என்னன்னு சொல்றாங்க, தெய்வீக நீதிமன்றம். அப்ப அதுக்குள்ளதான் நம்ம பதிவாகும் போது அதுக்குள்ளதான் விளைவாக வரும்போது அதுதான் என்ன, இறை நீதி. அந்த இறைதானே இதுக்குள்ளார, அந்த காந்தம் தானே நமக்குள்ளார காந்தமாக இருக்குது அப்படின்னும் போது அப்ப இதைத்தான் விளைவு இறைநீதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதைத்தான் முந்தி காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீ ஏதாவது என்ன செய்யறியோ எல்லாத்தையும் சித்திரகுப்தன் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா எல்லாத்தையும் எழுதி 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 வச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருப்பாரு, அதனால நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சித்திரகுப்தன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சித்திரகுப்தன் இருந்தா எத்தனை சித்திரகுப்தன் இருக்கிறது. இப்ப அந்த காலத்துல இதெல்லாம் நம்புனாங்க இல்லையா? இப்ப இந்த காலத்துல நம்ப முடியாது. இப்ப அறிவுபூர்வமான விளக்கம் இருக்கணும். இப்ப சித்திரகுப்தன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சித் அப்படின்னா உயிர், அறிவு, குப்தம் அப்படின்றது ரகசியம். எல்லாமே எதுக்குள்ளார இருக்கு, நமக்குள்ளார இருக்குது. அப்ப வேற வெளியே எங்கேயுமே இல்ல அப்படின்றத அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப ஒரு கதை, அதாவது ஒரு கதையில அதாவது இறைவன் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, நமக்குள்ளரையும் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கதை, ஒரு முனிவர் 3 சீடர்கள் நல்ல சீடனா தேர்ந்தெடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாருன்னா 3 மாம்பழத்தை 3 பேர்ட்டையும் கொடுத்து அவங்கவுங்க என்ன பண்ணணும்னா யாருக்கும் தெரியாம இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப யாருக்கும் தெரியாம சாப்பிட்டாங்க 3 பேரையும் அனுப்பி வச்சிருப்பாங்க. 3 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, 3 பேரும் போயிட்டு வருவாங்க. முதல் சீடன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா, முதல் சீடன் சாமி நான் பழத்தை சாப்பிட்டுட்டேன், யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, யாருக்குமே தெரியாதா, எப்படி சாப்பிட்ட அப்படின்னு பார்த்தா, நான் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஜன்னல் முதற்கொண்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சரி, இன்னொரு சீடன் நீ யாருக்கும் தெரியாம சாப்பிட்டியாம, ஆமா சாமி யாருக்குமே தெரியல, அவனாவது டோர் விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்டான், நான் என்ன பண்ணேன், டோர் விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு
ஒரு பெரிய போர்வை எடுத்து போத்திக்கிட்டு அதுக்குள்ளர இருந்து நான் சாப்பிட்டேன். இது யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு சின்ன ஹோட்டல்ல கூட யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாப்பா, சரி. அப்படின்னு 3வது சீடன்ட்ட கேட்பாரு. நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு. கையில பழம் இருக்கும். ஏன் நீ சாப்பிடலையா அப்படின்னு. இல்ல சாமி நான் சாப்பிடல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க என்ன சொன்னீங்க? யாருக்குமே தெரியாம சாப்பிடணும்னு சொன்னீங்க. யாருக்குமே தெரியாம சாப்பிட முடியாது. ஏன்னா இறைவன் பார்த்துட்டே இருக்காருல்ல. எங்கேயும் இறைவன் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கும் தெரியாம எப்படி சாப்பிட முடியும்? நான் சாப்பிட்டா அப்ப இறைவன் பார்த்துருவார்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓ! அப்படியா? அதுதான் உண்மை. அதாவது இறைவன் அப்படின்னும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறாரு. எங்கும் நமக்குள்ளரையும் இருக்கிறாரு. அதான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இது ஒரு அதே நேரத்துல சில ஆபீஸ்லாம் கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கேமரா முன்னாடி எதுவும் பண்ண மாட்டாங்க. கேமராக்கு பின்னாடி போய் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஏன்னா கேமராக்கு முன்னாடி இருந்தாதான் நம்ம செய்யற செயல்லாம் தெரிஞ்சிடும், மாட்டிக்குவோம். நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா கேமராக்கு பின்னாடி போய் நம்ம எல்லா செயல்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் மனிதன் என்ன பண்றோம், எல்லா செயல்களையும் நம்ம பண்றது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்ப யாருக்கும் தெரியாம தானே நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கனாலதான் இப்ப இந்த செயல் எல்லாமே இறைவன் நமக்குள்ளார இருக்கிற எல்லாத்தையும் இறைவன் நமக்குள்ளார இறுக்கி சுருக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்ப அதுக்குண்டான விளைவு தக்க நேரத்துல வெளிப்படும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டா மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஒரு பாடல்கள் இத பார்ப்போம். அதாவது கண்காணி இல்லென்று கள்ளம் பலர் செய்வார், கண்காணி இல்லென்று கள்ளம் பலர் செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணி ஆக கலந்தெங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அது எங்கும் இறைவன் இருக்காரு, எங்கேயும் நீ மறைச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு அர்த்தம். சரி, இப்ப சில பேரு நம்ம சொல்றது உண்டு. நம்ம என்ன சின்ன தப்பு பண்றோம். ஆனா விளைவு பெரிய விளைவா வருது. ஒரு தப்பும் பண்ணல. ஆனா இவ்வளவு கஷ்டத்த நான் அனுபவிக்கணும். அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் முழுமையா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தப்பு செஞ்சா விளைவு இருக்குன்னு சொல்றோம். ஆனா சில பேர் அ எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜாலியா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. தப்பே பண்ணாதவங்க கஷ்டப்படுவாங்க. ரொம்ப சிரமத்துல இருப்பாங்க. அப்ப அது என்ன காரணம்? அதுக்கெல்லாம் மகரிஷி சொல்லியிருக்காங்க. எதுவுமே வினையில்லா ஆ விளை விளை அதாவது விளைவு இல்லா வினை இல்லை. வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும். இதுதான் இயற்கை நீதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும் இருக்கிறார் மகரிஷி. அது எல்லாமே அந்த வினைக்குள்ளதான் அந்த விளைவு இருக்கும். அது எப்பப்ப எந்தெந்த காலகட்டம் வருதோ அந்தந்த காலகட்டத்துல அந்த விளைவு நமக்கு வெளிப்படும். அப்ப அது எப்ப வரும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப அவங்கலாம் தப்பு பண்ணவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க செஞ்ச செயலுக்கு விளைவு அப்ப வரலன்னா எப்ப வேணாலும் வரும். அந்தந்த செயலுக்கு தகுந்த மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்டுருக்கோம் வச்சுக்கோங்க. 4 இட்லி சாப்பிடணும் எனக்கு 4 இட்லி சாப்பிட முடியும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், 8 இட்லி சாப்பிட்டுட்டேன். 8 இட்லி 9 இட்லி ரொம்ப சுவையா இருக்குன்னு 8 இட்லி சாப்பிட்டுட்டேன். அப்ப இந்த செயலுக்கு விளைவு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த செயலுக்கு விளைவு எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடனே அன்னைக்கு நைட்டே வந்துடும். மத்தியானம் சாப்பிட்டா நைட்டே வந்துடும். காலையில சாப்பிட்டா மத்தியானமே வந்துடும் இல்லையா? இப்ப அப்ப இந்த காலகட்டம் அப்ப அந்தந்த செயலுக்கு தகுந்த மாதிரி விளைவு. அப்ப இந்த செயல் செய்யும் போது இந்த விளைவு. அதே மாதிரி ஒரு செயலுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த மாதிரி இப்போவோ இன்றைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ இல்லைன்னா அடுத்த பிறவியிலும் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அது எப்பயுமே வீண் போகாது. நம்ம செஞ்ச செயலுக்கு விளைவு அப்பைக்கப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். அதே நேரத்துல அந்த காலம் அப்படின்றது என்னன்னா இறைநிலை எப்படி இருக்கிறாரு அப்படின்னா இறைநிலை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலமாக இருக்கிறனால அந்த காலம் எப்ப அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. அது இறைநிலைக்குத்தான் தெரியும். இப்ப அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரிதான் அந்தந்த விளைவு வரும். அப்போ அத நம்ம முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதே மாரி சரி சில தவறுகள் வந்து நம்ம அனுபவிக்கும் போது, அம் சின்ன தவறு தான் பண்ணியிருப்போம். ஆனா பெரிய துன்பத்த அனுபவிப்போம். பெரிய துன்பத்த அனுபவிப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே செஞ்ச துன்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த துன்பங்கள் இது பண்ணும்போது அதுல பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். பேலன்ஸ் அனுபவிக்காம விட்டுருப்போம். அது என்ன ஆகும்? இப்ப வந்து அது தலை தூக்க ஆரம்பிச்சு, இப்ப அத சேர்த்து நம்ம அனுபவிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு தான் ஒரு பாடல் மகரிஷி குடுத்துருக்காங்க. "சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு, சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள்." என்ன பண்ணுவாங்க? வினையின் பயனே அந்த வினையின் பயன் அந்த கொள்கை தப்பு அப்டின்னுவாங்க. என்ன எப்படின்னா, "நிலுவையிலே எடைக்கல் ஒரு தட்டில் வைத்து, நேர் எதிரில் வைக்கும் பொருள் வைத்து நிற்கும் போது, இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிது என்றாலும், இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும். பெரும் உண்மை சான்றாகும். முன் இருப்பாம் பெருந்தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும்." அப்படின்னு இருக்கிறாரு மகரிஷி. அதாவது சின்ன தவறு. அதாவது வெயிட் க எடைக்கல் நம்ம வச்சு பொருள் அதுக்கு தகுந்த மாரி பொருள் வச்சிருப்போம். அந்த எடைக்கல்லுக்கு தகுந்த மாரி அது வந்து இந்த தராசு உயராம இருக்கும். கடைசியா என்ன பண்ணும்? சின்ன ஒரு பொருள வைப்போம். கரெக்ட்டா ஏறிரும். அந்த தராசு ஏறிரும். அப்ப அப்ப என்ன அர்த்தம்? இந்த சின்ன இது வச்சதுனாலயே அது ஏறியிருக்கு அப்டின்னா இல்ல. ஏற்கனவே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதோட சேர்த்து இந்த சின்ன இது வைக்கும்போது, அது சேர்ந்து அழுத்தும்போது, இது நம்மளுக்கு அந்த எடை தூக்க ஆரம்பிக்கும். அது போலத்தான் நம்மளுடைய செயலுக்கு விளைவு. ஏற்கனவே செஞ்ச செயலுக்கு உண்டான விளைவு. நம்ம அது அனுபவிக்காம இருக்கும்போது, இத சின்ன தவறு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? அழுத்தி அந்த முழுமையா அந்த எல்லா விளைவுகளும் அனுபவிக்கிற மாரி இருக்கும். இதுதான். இப்ப இந்த இது மூலியமாவும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த செயல் விளைவு தத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அதான் மகரிஷி சொல்றாங்க. "செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதேன்." செயல்லே தான் விளைவு இருக்கு. அதுதான் தெய்வ ஒழுங்கமைப்பு. இத தெரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தவங்களும் தவறு செஞ்சுட்டு, அப்புறம் கடவுளே என்ன காப்பாத்து, இத செய், அத செய், இத பண்ணு, அத பண்ணு அப்படின்னு சொல்லி வேண்டுறதுனால ஒரு பயனும் இல்ல. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் எத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செயலுக்கு விளைவு அப்படின்ற அந்த தத்துவத்த முழுமையாக யோசிக்கும்போது, புரிஞ்சுக்கும்போது மட்டும் தான் அப்ப செயலுக்கு விளைவுன்றது வெளிய இருந்து வரல. எல்லாமே நமக்குள்ளராகத்தான் இருக்குது. அது இறைநீதி. இது தெய்வீக அதாவது நம்ம கருமையத்துக்குள்ள தான் இருக்கு. அதுதான் தெய்வீக நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அப்பைக்கப்ப நம்மளுக்கு அந்த இந்த விளைவ குடுத்து, அப்பைக்கப்ப அதற்குரிய பலன நமக்கு குடுத்து, நம்ம அனுபவிக்கிற மாரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல முழுமையாக நம்ம செயல் விளைவு தத்துவத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரும் தவறு செய்ய மாட்டாங்க. மனிதகுலம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது தெரிஞ்சுக்காதனால தான் பல சிரமங்கள், கஷ்டங்கள், போர், பிணக்கு, துன்பங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த இடத்துல அவங்க செயல் விளைவு தத்துவத்த முழுமையா புரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னா, எல்லாரும் அவரவர்கள் வாழ்க்கையில சந்தோஷமா சந்தோஷமா வாழலாம், அமைதியா வாழலாம். யாருக்கும் துன்பம் தரமாட்டோம். ஏன்னா எல்லாம் துன்பப்படும். எல்லாம் துன்பத்த குடுத்தோம் அப்படின்னா, எல்லா உயிரும் இறைவனாகத்தான் இருக்குது. அப்ப இறைவனுக்கு துன்பம் குடுக்க மாட்டோம். அப்ப இதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுகிட்டு நம்ம வாழ்க்கைய நடத்தும்போது, நம்ம எந்த ஒரு துன்பத்துக்கும் ஆளாக மாட்டோம் அப்படின்னு என்று சொல்லி, இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.